தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் கூட சில அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். மீதமுள்ள சில அமைச்சர்கள் இன்று பதவியேற்றார்கள். இந்த பதவியேற்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து 3வதாக பிழை செய்யப்பட்டது. இதே தவறுதான் போன முறை முதலமைச்சர் பதவியேற்கும் நடந்தது என்று தமிழக மக்கள் மற்ற எதிர்க்கட்சிகள் அரசியல்வாதிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். விஜய் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கார், அது தெரியாமல் பிழை ஆகிவிட்டது என்று மக்கள் எல்லோரும் கருதினோம். அதை நம்ம தவறாகவும் எடுக்கவில்லை, விட்டுட்டோம். இந்த முறை ஏற்கனவே பதவியேற்ற அமைச்சர் போய் ஐயா இந்த முறை தமிழ் தாய் வாழ்த்துக்களை முதலே போடுங்கள் என்று சொன்னதற்கு ஆளுநர் சொல்லியிருக்கிறார், அப்படியெல்லாம் பண்ண முடியாது, இது என்னோட நிகழ்ச்சி, என் நிகழ்ச்சியில எங்கள் ஹிந்தி பாட்டு தான் முதல்ல போடுவோம், தமிழ் பாட்டு 3வது இடத்துல தான் ப்ளே பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இது என்ன அர்த்தத்தில் அவர் அப்படி சொன்னார் என்று தெரியல. இது ஒரு மிரட்டல் துணையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளுநராக வேலை செய்ய வந்துட்டு தமிழை அசிங்கப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் ஒத்துக்கொள்ளவே முடியாது என்று அங்க வந்த சில மக்கள்களும் தொண்டர்களும் பரபரப்பாக பேசிக் கொண்டார்கள். தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வந்திருக்கவர் எப்படி தமிழ் தாய் வாழ்த்து 3வதாக பிழை செய்ய முடியும்? நாங்கள் சொல்வதுதான் நீங்கள் கேட்க வேண்டும். வடமாநிலத்துக்காரங்களுக்கு அடிமையாக தான் தமிழர்கள் இருக்க வேண்டும், நாங்கள் தான் முதலிடத்தில் இருப்போம் என்று சொல்வது ஒரு மிரட்டல் துணையாகவும் இருந்தது. அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தார்கள். இதுக்கெல்லாம் ஒரு நாள் தக்க பதில் செய்வார் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் பொதுமக்களாகி நம்ம ஆளுநர் இப்படி சொன்னதை கண்டிப்பாக எதிர்க்கணும். நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னவென்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வருகிறவரை ஒரு தமிழராக வைக்க வேண்டும். எங்கள் தமிழ் பழக்க வழக்கங்கள் எங்கள் கலாச்சாரத்தை தெரிந்து கொண்ட ஒரு ஆளுநர் எங்களுக்கு வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு வட மாநிலத்துக்காரங்களும் ஹிந்தி பேசுகிற ஆளுநரும் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் உணர்வுகளையும் எங்கள் பாச போராட்டத்தை புரிந்து கொள்ளாத ஒரு ஆளுநர் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் உயிரில் கலந்த தமிழை அழிக்க நினைப்பது ஒரு தவறான பழக்கம். அதை 3வது இடத்தில் தள்ளுவதும் தவறான பழக்கம். ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழை முதலிடத்து கொண்டு வருவதே, தமிழை அழிக்க விடாமல் பாதுகாப்பதே அவனோட முதல் வேலையாக இருக்கிறது. இப்போதும் தமிழ்நாட்டை எல்லா இடத்திலும் அதுக்காக எதிர்ப்பு குரல் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டோட